பார்க்க போகிறது OLTPக்கும் OLAPக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். OLTP வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறோம். OLAP வந்து அனாலிட்டிக்கல் ப்ராசஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம். OLTPன்னும் போது டே டு டே ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணோம். இன்சர்ட், அப்டேட், டெலிட். இது காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்கை ஹேண்டில் பண்ணோம். டீட்டெயில் டிரான்சாக்ஷன் டேட்டா அதை ஃபோக்கஸ் பண்ணோம். சம்மரைஸ் அண்ட் அக்ரிகேட்டட் டேட்டாஸை ஃபோக்கஸ் பண்ணோம். ஹைலி நார்மலைஸ் டேட்டாவாக இருக்கும் இது OLTP. டேட்டாஸ் வந்து டீநார்மலைஸ் பண்ணுவோம் ஸ்டார் ஸ்கீமா வச்சு தான். ரியல் டைம் டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணும். மல்டி டைமென்ஷன் அனலைசிஸை ப்ராசஸ் பண்ணும். குவரிஸ்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். அது காம்ப்ளெக்ஸாகவும் அனாலிட்டிக்கல் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் OLAPயில். ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. குவரி ரெஸ்பான்ஸ் வந்து மோர் டைம் எடுத்துக்கணும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குவரியையுமே. ஏன்னா இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் தானே இருக்கும். அதனால லார்ஜ் நம்பர் ஆஃப் கன்கரண்ட் யூசர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபியூவர் அனாலிட்டிக்கல் யூசரால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். டேட்டா வந்து ஈஸியாக அப்டேட் ஆகும். டேட்டா வந்து பீரியாடிக்கல் பேட்சாக தான் அப்டேட் ஆகும். இது வந்து பேங்கிங், ரிசர்வேஷன், ஆர்டர் ப்ராசஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்க்கு OLAP யூஸ் பண்ணிக்கலாம்.